மே 1 2026 அதிகாலை பொழுது ஒரு புதிய தேடலோடும் உற்சாகத்தோடும் நான் சிக்மா ஆர்கிடெக்சர் கல்லூரியில் நுழைந்தேன். நச்சுவின் மென்டர்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜென் சயின்டிஸ்ட். இந்த வாசகம் வெறும் தலைப்பு அல்ல, அது என் வாழ்க்கையின் ஒரு புதிய பரிணாமத்திற்கான திறவுகோல். முகாமின் தொடக்கமே நம்பிக்கை ஊட்டும் விதமாக அமைந்தது. திரு முல்லஞ்சேரி வேலையன் ஐயா அவர்களின் வார்த்தைகள் நாம் ஒரு பிள்ளையிலும் விஞ்ஞானியாக வளர வேண்டும் என்ற விதையை எங்களது ஆழ்மனதில் ஆழமாக விதைத்தது. விளக்கேற்றும் விழா முடிந்து களத்தாய்வு அரங்கில் அமர்ந்த போது எங்களிடம் இருந்த தனித்திறன்களை பகிர்ந்து கொண்ட அந்த தருணங்கள் எங்களுள் இருந்த தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பின. மதிய உணவிற்கு பிறகு களத்தில் இறங்கினோம். டிம்பி சார்பாக ரமேஷ் கஸ்ரீ, வர்ஷா, காவிய தர்ஷினி மற்றும் ஆதிக்ஷா ஆகிய நாங்கள் கல்லூரியின் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை குறித்து நேரடி ஆய்வில் ஈடுபட்டோம். புத்தகங்களில் படித்ததை நிலத்தடி தொட்டிகளில் நேரில் பார்த்தோம். அறிவியல் எவ்வளவு எளிமையானது என்று புரிந்தது. தொடர்ந்து வந்த அமர்வுகள் ஒவ்வொன்றும் ஒரு பாடம். வழிகாட்டுதல் என்பது ஒரு புனிதமான உறவு என்பதை பிரியா ஸ்ரீஜித் மேடம் உணர்த்தினார். திரு குமரித்தோழன் அவர்கள் எதற்காக எழுதுகிறோம் என்ற 4 கேள்விகள் மூலம் அறிவியல் எழுத்தின் அவசியத்தை கற்பித்தார். திரு சுனில்குமார் அவர்களின் 1+1=3 என்ற குழுப்பணி தத்துவம் எங்களை வியக்க வைத்தது. டாக்டர் தன்யா அவர்கள் புத்தகங்களை தாண்டி சிந்திக்க சொன்ன போது ஒரு புதிய சிந்தனை உலகமே எங்களுக்குள் திறந்தது. ஒரு பேனாவை ராக்கெட்டாகவும் பென்சிலாகவும் கற்பனை செய்து பார்த்த அந்த செயல்பாடு ஒரே பொருளை பல கோணங்களில் பார்க்கும் திறனை எங்களுக்கு வழங்கியது. இரவில் அதே இசைக்கு வெவ்வேறான நடன அசைவுகள், கூட்டு பிரார்த்தனை என மன நிறைவோடு முதல் நாளை நிறைவு செய்தோம். இரண்டாம் நாள் அதிகாலை 6 மணிக்கு யோகா மற்றும் தியானத்துடன் புத்துணர்ச்சியுடன் தொடங்கியது. இயற்கை நடைப்பயணத்தின் போது ஒவ்வொரு மரத்தையும் செடியையும் கூர்ந்து கவனித்து குறிப்பிடுத்தது எங்களை இயற்கையோடு இணைத்தது. நான் இந்த கல்லூரியின் தலைவராக இருந்தால் என்ன செய்வேன் என்ற கேள்வி எங்களின் தலைமை தத்துவ சிந்தனையை தூண்டியது. பொறியாளர் விக்ரம் அவர்களின் ஏஐ தொழில்நுட்பம் குறித்த விளக்கங்கள் எதிர்கால அறிவியலை நோக்கி எங்களை அழைத்து சென்றன. கன்னியாகுமரி மாசுபாடு குறித்த விவாதங்கள், தொடர்கதை எழுதிய அனுபவம், மௌன மொழியில் புரிந்து கொள்ளுதல் என ஒவ்வொரு நிமிடமும் பொன்னானது. கல்லூரி தலைவர் டாக்டர் ஜேம்ஸ் வில்சன் அவர்களின் ஊக்க உரையும் தேசிய கீதத்தோடு முடிந்த அந்த நிறைவு தருணமும் நெஞ்சை நெகிழச் செய்தன. இது வெறும் பயிற்சி முகாம் அல்ல, என் பேச்சு திறன், ஆளுமை மற்றும் விஞ்ஞான சிந்தனையை செதுக்கிய ஒரு உன்னதமான பயணம். இந்த வாய்ப்பை வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.